மரியாதை செஞ்சதுக்கு, வாழ்த்து பண்ணதுக்கு, மேடம் அங்கே வந்ததுக்கு, சார் வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஸ்டேஜ் ஆப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் இது உள்ள வரப்போகிறோம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ மரியாதை செஞ்சாங்க. எனக்கு இவ்வளோ சாதாரண ஃபங்க்ஷனை கூட இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்காக நம்ம வரேன்னா அது பெரிய விஷயம் தான். அதுக்கு முக்கியமான காரணமே மல்லிகைக்காக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தான். நான் ஃபர்ஸ்ட் இருந்து அவங்கள அவாய்ட் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போது நான் அவங்களை அவாய்ட் பண்ணி தான் பண்ணுவேன். மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேன். என்னவோ வந்துட்டாங்க இந்த அக்கா போக்கான்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு டைம் வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் வராங்களே வாங்க இந்த பக்கம், இவ்வளோலாம் வாங்க இந்த பக்கம் வாங்க, இவ்வளோலாம் வராங்களே அப்படின்ட்டு நான் இவங்களுக்காக தான் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். 2-3 பேருக்கு கால் வலி மாத்திரை வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல நல்லா இருக்குனாங்க. ப்ராடக்ட் ஒரு 5-6 பேர் ஐடி போட்டேன், அவங்க எல்லாருமே வாங்கினாங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லா பொருளுமே எல்லாம் தரமாக நல்லா இருக்குன்னாங்க. இன்னைக்கு சின்ன லெவல் இந்த லெவலாக இருக்குது. 300 பாஸ்வேர்ட் முடிச்சதுனால கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வரும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கீழே இருக்கலும் கொண்டு வருவேன். இன்னைக்கு மல்லிகைக்கா பெரிய எல்லாருமே டீம் உருவாக்கி இந்த லெவல் இங்கே இருக்கிறோம்னா அது காரணமே இவங்க தான். ஏன்னா எனக்கு நல்லா இப்போ கூட நான் எங்கள் வரக்கூடாதுன்னு தான் நல்லா ஐடியாவே இல்லை. லாஸ்ட் 5 மினிட்ஸ் கூட நான் வரலக்கான்னு கால் பண்ணியும் சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் வந்து எங்கள் துர்கா நாத்தனார் வந்து கூப்பிட்டு கூட நான் வரல துர்கா அப்படின்னு நான் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டானே வந்துட்டாங்க. சரி வந்துட்டு என்ன பண்ணுறது, லாஸ்ட் வரவே கூடாதுன்ற முடிவில் தான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமும் இவங்க தான். நான் உள்ள ஸ்டார்ட்ல என்ட்ரன்ஸ் வெஸ்டேஜ் ஆப் ஒர்க்குகளும் இவங்க தான். இது வரைக்கும் எனக்கு வெற்றி தான் இருக்குது. இதுக்கு மேலும் இன்னும் நிறைய மேலும் வெற்றி வரும். என்னை வந்து எல்லாரும் வாழ்த்துறதுக்கு எல்லாருக்கும் கால் வலி ரொம்ப கால் வலி நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணேன். அந்த இடத்துல ஊசி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஊசி போட்டு சரியாகல 20-22 மேலே நான் செலவு பண்ணேன். கால் வலி சரியாகலனாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், அங்கேயும் கால் வலி சரியாகலன்னாங்க. நிறைய தவிர சாப்பிட்டு பார்த்து சரியாகலன்னு சளிச்சு விட்டுட்டு கை பேண்டேஜ் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் இவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி மாத்திரைலாம் இருக்குமா அப்போ சாப்பிட்டு பாருங்க நல்லாவது அப்படின்னு சொன்னாங்க மல்லிகைக்கா. சரி இப்படிதான் சொல்றாங்க இந்த ஆப்ல போலாம்ட்டு நான் டேப்லெட்டுக்காக சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி 1 மந்த் ஆகி ஐடி க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் புது ஐடி கிரெடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணேன். அவங்க ஒரே டைம் தான் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துக்கல. மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு டைம் சரியாயிடுச்சு, மறுபடியும் நம்ம வராமல் இருக்குன்னா மறுபடியும் சாப்பிடுங்கன்னா ஒரு டைம் சாப்பிட்டதுமே சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் கை வலிக்கு வாங்கி கொடுத்தோம், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு துடைக்கிற லிக்விடு, சோப் ஆயில், ஷாம்பு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த அத்தனை பேருமே நாங்கள் என்ன ஒன்று தான் நினச்சோம், நான் டீச்சரை தான் ஒர்க் பண்ணுறேன், என்ன ஒன்று தான் நினச்ச டீச்சர் இப்போ எல்லா பொருளுமே தரமாக நல்லா இருக்கு, நாங்கள் சொல்கிறதுக்கே இல்லை அப்படின்னு எல்லா பொருளுமே தரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்த லெவல் நான் செய்வேங்க சார். பிரான்ச் மல்லிகைக்கா மாதிரி அடுத்து டைரக்டர் இப்போ மல்லிகைக்கா அடுத்து அதுக்கு முன்னாடி நீதாமா 100 டைம் சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நான் முடிக்கிறேன் அந்த மாதிரி. தேங்க்யூ.